விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இல்லை, அந்த இடத்துல அந்த அம்மா இருக்கிறாங்க. திமுகவுக்கு எதிராக பேசிக்கிட்டு வராங்க. 1000 ரூபா உரிமத்தை கொடுத்துட்டு நீங்கள் அலைக்கழிக்கிறீங்க பெண்களை அப்படின்னு காரசாரமாக அவங்க பேசுகிறாங்க மேடையில். எதற்காக பேசுகிறாங்க தெரியுமா? கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அதாவது கூட்டணி அவங்க இருக்கிறாங்க, அதிமுகவில் கூட்டணியில் இப்போ இருக்கிறாங்க. ராஜ்யசபா சீட்டு தனது மகனுக்காக கேட்டிருக்காங்க. ஒருவேளை தராமல் போய்விட்டால் இவர் என்ன பேசுவார்கள் என்பதை அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். தரல அதிமுகவில் அவங்க என்ன பேசுவாங்க? அரசியல்வாதிகளுக்கு தெரியாத விஷயமா? இப்போ இவங்களை திமுகவை சாடியிருக்காங்க. ஒருவேளை திமுகவில் இவங்க சேர்ந்து விட்டால் என்ன செய்வது? பேசிய பேச்சையெல்லாம் வாபஸ் பெற்றுக்கொள்வார்களா? அரசியலில் இதெல்லாம் ஜகஜமாப்பா அப்படின்னு விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் வரேன்.